அறக்கட்டளைகள் மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர் தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர், பகை, அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறிய அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறிய அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறிய அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை வருடிவிட்டு இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். கைகளை கீழே இறக்கிக் கொண்டு கண்களை திறந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வெளியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து இனிமை என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி கலைச்செல்வி மாரிமுத்து அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று நமக்கு மிக சிறப்பாக பஞ்சேந்திரிய தவத்தை வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி சுயம்புகனி பாண்டி அம்மா அவர்களை நாம் துரிய நிலையில் நின்று வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி சுயம்புகனி பாண்டி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.
ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையினை சிறப்பித்து தர வேண்டி, இன்று எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை அளித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும், இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அன்புள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நமக்கு சிந்தனைக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இனிமை. இனிமை, இது ஒரு இனிமையான வார்த்தை. இந்த இனிமை நம் அனைவரின் வாழ்விலும் தொடர வாழ்த்துதல்களோடு இன்றைய சிந்தனையை நாம் தொடங்குவோம். பொதுவா நாம மற்றவங்களை பற்றிய கருத்து கணிப்பு வச்சிருக்கோம். அவர் அப்படித்தான், இவர் இப்படித்தான் இருப்பாரு அப்படின்னு. சிலர் பாத்தீங்கன்னா எப்பயும் யார்கிட்டையும் சிரிச்சே பேச மாட்டாங்க. அவங்களுடைய குரல்லையோ ஒரு செயல்லையோ எதுலையுமே இனிமை இருக்காது. சிடு சிடுன்னு இருக்கிறவங்களையும் நாம பார்த்துக்கிட்டு தான் வர்றோம் அன்றாட வாழ்க்கையில. மற்றவங்க நம்ம கிட்ட இப்படித்தான் நடக்கணும், இனிமையா பேசணும், இன்முகமா இருக்கணும், அன்பா பழகணும் அப்படின்னு பல எதிர்பார்ப்புகளை நாம வச்சுக்கிட்டு இருக்கோம். மற்றவங்க கிட்ட நாம என்ன எதிர்பார்க்கிறோமோ அத மற்றவங்களுக்கு நாம தர்றோமா அப்படிங்கிறத நாம பார்க்கணும். அன்பு, இன்முகம், இனிய சொல், இனிமை, இது எல்லாமே நம்முடைய இயல்பாக்கி கொண்டோமானா நாமளும் சரி, இந்த சமுதாயத்துல நாம தொடர்பு கொள்ளக்கூடிய அத்தனை பேரும் இனிமையாவே வாழ முடியும். இதுக்குத்தான் மகான் மாதிரி உள்ளவங்க நிறைய வழிமுறைகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையை சிறப்பா அந்த சமுதாயத்தோடு இணக்கமா கொண்டு போகக்கூடிய பல தத்துவ விளக்கங்களையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவற்றையெல்லாம் நம்ம சீரமைத்து வாழ்ந்தாலே சிறப்பாக வாழ முடியும். இந்த இனிமை அப்படிங்கிறத பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரின நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இனிமேன்னு பார்த்தோம்னா அப்படி நிறைய விஷயம் நம்முடைய வாழ்க்கையில அப்பப்போ நம்ம சந்திக்கக்கூடிய பல விஷயங்களை வச்சு நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அந்த வகையில பாரதிதாசன் தமிழை அதையெல்லாம் விட இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவை பாட்டி ஒரு தனிப்பாடல்ல சொல்றாங்க, நம்ம படத்துல பார்த்ததுதான். முருகன் கிட்ட அவங்க பேசுவாங்க இல்லையா, அந்த இது அதுல பாத்தீங்கன்னா, இனியது கேட்கின் தனிநடி வேலோ இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுதல் அதனினும் இனிது அறிவுணர் சேர்தல் அதனினும் இனிது அறிவுள்ளாரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த இனிது இனிது ஏகாந்தம் இனிது அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஏகாந்தம் அப்படின்னா தனிமை, அது ஒரு பொருள். அதான் பொருள் அதுக்கு. இப்ப ஏக குட்டல் அந்தம்னு அதை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். அந்தம்னா முடிவு, ஏகம்னா ஒண்ணு. அப்போ ஒன்றான முடிவு அல்லது ஒன்றில் முடியக்கூடிய ஒன்று அல்லது அதில் லயித்து விடுவது, அதுல கரைந்து போவது, அப்படி இதுல நம்ம பொருள் கொள்ள முடியும். அப்ப இந்த ஏகாந்தம் தனிமை அப்படிங்கிறது தனித்திருத்த இருக்கிறோம் இல்லையா, அங்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைதி அப்படின்னும் நாம எடுத்துக்கலாம். அப்ப இனிது இனிது ஏகாந்தம் இனிது அப்படின்னு பாடினாங்க. அதனினும் இனிது ஆதியை தொழுதல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடவுளை, இறைநிலையை தொழுகிறது அதை விட இனியது அப்படின்னு சொல்றாங்க. அதை விட இனியது இருக்காம். அது அறிவினரை சேர்தல் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அறிவுடையவர்களை நாம வாழ்க்கையோட அவங்க அவங்களோட நம்ம சார்ந்து இருக்கும்போது நம்மளுக்கு பல சமயங்கள்ல பல விஷயங்கள் தெரிய வரும் இல்லையா. அவங்க நம்முடைய வாழ்க்கையின் போக்கையே மாற்றக்கூடிய வல்லமை கொண்டவங்களா இருப்பாங்க. நம்ம மிக மிக உயரத்துல கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நுணுக்கங்களை ஐடியாஸ் சொல்லி கொடுக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. நம்முடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு பல தீர்வுகளை சொல்லக்கூடிய நிலையிலையும் இருப்பாங்க. அதனால அறிவினரை சேர்றது அதை விட இனிது அப்படின்னு சொல்றாங்க அவை பாட்டி. இன்னும் அதை விட இனிது இருக்குதான், அது அறிவுள்ளாரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம அவங்கள சேரணுங்கிறது கூட இல்ல,
அவங்கள பார்த்தா கூட போதும். நேர்ல கூட பார்க்க வேண்டாம். கனவுல கண்டா கூட போதும். அவங்கள கனவுலயும், நனவுலயும் நம்ம பார்த்தோம்னா, அதுதான் அதை விட இனிது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவரவர் அறிஞ்ச நிலையில பலவிதமான விஷயங்கள நம்மளுக்கு போதிச்சிருக்காங்க. திருவள்ளுவர் சொல்றாரு, "அன்பின் வலியது உயிர்நிலை அஃது இல்லார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அன்பின் வழியாக போகக்கூடிய இந்த உயிர் உடம்பானது எப்பவுமே அந்த நிலையில இருக்கணும். அன்பு, கருணை, இரக்கம், அது மாதிரி இந்த இன்முகம், இனிய சொல், இனிமை எல்லாமே ஒரே ஒரு ட்ராக்க நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்கணும். அது இல்லாதவர்களுக்கு அந்த உடல் எண்பு தோல் போர்த்திய உடம்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. வெறும் எலும்பால போர்த்தப்பட்ட ஒரு உடம்பு அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அன்பு இல்லாம இருக்க வேண்டிய அவசியமே இல்ல அப்படிங்கிறத அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க. அப்ப தன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கணுமா அப்படின்னா, பிறருக்கு பயன்படுற மாதிரி செய்யணும். அதுதான் கருணை அப்படின்னு சொல்றாங்க. பிறருக்கு கருணை காட்டுவதால தன்னுடைய பொருளுக்கே நஷ்டம் வந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டாங்களாம் இந்த மாதிரி மனம் உடையவங்க. இங்க தான் நான், எனது அப்படிங்கிற எண்ணம் ஒழிஞ்சு போகுது. கருணையின் மேலீட்டால ஒருத்தனுக்கு அகங்காரம் அறவே அகன்று விடுதுன்னு ஒரு மகான் சொல்றாரு. வள்ளுவர் அதத்தான் சொல்றாரு, நமக்கு ஒருத்தவங்க துன்பமே குடுத்தாலும் கூட அவங்களுக்கு நன்மை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு" அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம நல்லது, கெட்டது செய்தா கூட அவங்களுக்கே நாம இனியது செய்யலைன்னா, அப்புறம் அந்த சான்றாண்மையினால என்ன பலன் இருக்கு? அப்படின்னு கேட்கிறாரு. மகாகவி பாரதி இது பத்தி சொல்லும்போது, மனுஷங்க இடத்துக்கு தக்கவாறு பொதுவாவே நம்ம பார்க்குறோம் இல்லையா? மனுஷங்க இடத்துக்கு தக்கவாறு, சூழ்நிலைக்கு தக்கவாறு, சந்திக்கக்கூடிய மனுஷங்களுக்கு ஏத்தவாறு, அவங்க உடை மாற்றுவது மாதிரி உள்ளத்தை மாத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட மனிதர்களை நாம அன்றாட வாழ்க்கையில அடிக்கடி சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்ம என்ன பண்றது? அப்படின்னு பார்த்தோம்னா, அ பாரதியார் சொல்றாரு, "நண்ணிய பெருங்கலைகள் 10 4,000 கோடி நயந்து நின்ற புண்ணிய நாட்டினிலே இவர் பொறியற்ற விலங்குகள் போல வாழ்வார். நெஞ்சு பொறுக்குதிலேயே இந்த நிலைகெட்ட மானிடரை நினைந்து விட்டால்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்படியெல்லாம் வேஷம் போடக்கூடிய மக்களை பார்க்கும்போது நம்மளுக்கு கோபம் தானே வருது. நெஞ்சே பொறுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாரு பாரதியார். அப்ப இப்படிப்பட்டவங்கள்ட்டயும் நாம இனிமை பாராட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா முடிய வேண்டும். அப்ப மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க கூட எளியவர்கள்ட்ட இனிமையை காட்டுறத நம்ம நிறைய விஷயங்கள்ல நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு முறை அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்தபோது அவங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கார்ல போறாங்க. அவருக்கு பின்னால ஒரு 4 கார் வருது. முன்னாடி ஒரு ஜிப்ஸி கார் ஒண்ணு போகுது. அது ஓப்பன் கார். எப்பவுமே ஜனாதிபதிக்கு உண்டான செக்யூரிட்டிக்காக, அ செக்யூரிட்டி பர்ப்பஸுக்காக அது வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி முன்னாடி ஒரு கார் போகுது. அந்த ஜிப்ஸி கார்ல 3 சோல்ஜர்கள் இருக்காங்க. நடுவுல ஒரு சோல்ஜர் மட்டும் கையில கன்னு வச்சுக்கிட்டு நின்னுகிட்டே வராரு. கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மணி நேரமா அந்த பிரயாணம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. 1 1/2 மணி நேரமா அவரு பார்க்குறாரு. அந்த நடுவுல உள்ள சோல்ஜரு அந்த கன்ன வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு தான் வர்றாரு. அப்புறம் அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிர்றாங்க. வந்த உடனேயே தன்னுடைய ரூமுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த சோல்ஜர கூப்ட்டு தன்ன பார்க்குமாறு அவரு சொல்லிட்டு, அப்துல் கலாம் ஐயா உள்ள போயிர்றாரு. அவரும் வணங்குறாரு. அப்ப சொல்றாரு, "ஐ அம் சாரி. என்னால தான் இவ்ளோ தூரம் நின்னுகிட்டே வந்தீங்க" அப்படின்னு சொல்லி அவரு மன்னிப்பு கேட்கிறாரு. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்களேன். அப்போ ஒரு நல்ல ஒரு இனிமையும், ஒரு அன்பும் இருக்கக்கூடிய ஒரு மனதுல மட்டும் தான் இந்த மாதிரியான சொற்கள், இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் அவங்கட்ட இருந்து தான் நமக்கு கிடைக்கும். ராமாயணத்துல பார்த்தீங்கன்னா, ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் வருது. அ ராவணன் அதுல வீழ்த்தப்பட்றான். மரண படுக்கையில இருக்கான். அப்போ ராமன் அவனோட காலடியில நின்னுட்டு, "இலங்கேஸ்வரா, தங்களுடைய ஞானம் தங்களோட அழிஞ்சு போயிடக்கூடாது. நீங்க எனக்கு உபதேசிக்கிறதன் மூலம்
அதை இந்த உலகம் அறிஞ்சு பயன்பெறணும், தயவு செஞ்சு எனக்கு உபதேசிங்க அப்படின்னு சொல்லி லட்சுமணனும் கேட்கிறான், ராமனும் கேட்கிறாரு. இப்ப ராவணன் வந்து உபதேசிக்கிறாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அப்படி எதிரியா இருந்தவங்க கூட அந்த இவராலதான் அவருடைய உயிரும் போர்ல போகுதுங்கிற ஒரு நிலையில கூட அவங்ககிட்ட போய் உபதேசம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தன்மை எத்தகையதா இருக்கணும் அப்படிங்கிறத நாம பார்த்து கொள்ளலாம். அப்போ அந்த தன்முனைப்பு, தற்பெருமை இதெல்லாம் நீங்கின இடத்துலதான் பணிவும், அன்பும், இனிமையும் வரும். அப்ப இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போதுதான் நாம இனிமையா வாழலாம். சாமிஜி ஒரு கவியில சொல்றாங்க, நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்றேறாது, நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம், ஊர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி உணர்ச்சி ஓதும் ஏதும் உள்நுழையா. அதாவது ஊர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் நுழையா, இப்பேரு தவத்தாலன்று யார் பெறுவார் அப்படின்னு கேட்கிறார். அடுத்து, யார் தருவார்? அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு வரி வருது இல்லையா? அப்ப நிறைவான ஒரு உள்ளம் அது வந்து நமக்கு வேணும். அப்படி அந்த நிறைவான உள்ளத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம மனம் சீர்நிலையில் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கணும். அது எப்படின்னா ஒரு விழிப்பு நிலையோட நாம் அதை செதுக்கிக் கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்ப இதுக்கு வந்து முதலாவது எல்லாவற்றையும் அன்பா நேசிக்க தெரியணும். தான் தனதுங்கிற அகம்பாவத்தை அந்த இடத்துல விடுறதுக்கும் தெரியணும். ஒரு சிறு கதை ஒண்ணு இப்ப. அதாவது அர்ஜுனரும் கிருஷ்ணரும் உலா வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது அர்ஜுனருக்கு வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு பாடம் காமிக்கணும்னு நினைக்கிறாரு. அவரு அந்த வேலை தானே செய்யறாரு. அப்போ ஒரு முதியவர் வந்து அவங்கள்ட்ட வந்து தர்மம் கேட்கிறாரு. அர்ஜுனன் வந்து 1000 பொற்காசுகளை அவன் அந்த முதியவருக்கு கொடுக்குறாரு. அந்த முதியவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆகா, இது நம்ம குடும்பத்துக்கு இன்னும் 5-6 வருஷத்துக்கு நம்ம வச்சு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு போறான். அந்த நேரம் ஒரு திருடன் வந்து அதை புடுங்கிட்டு போயிடுறான். அப்போ திருடன் திருடிட்டு போன உடனே ஐயோ எல்லாம் போச்சேன்னு சொல்லிட்டு அந்த முதியவர் வந்து அப்படியே வேதனையில சத்தம் போடுறாரு. அப்புறம் போயிடுறான். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் அந்த முதியவரை பார்க்கும்போது அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனன்ட்ட அவனுக்கு ஏதாவது கொடுக்க சொல்லி. அப்போ விலை உயர்ந்த நவரத்தின கல்ல அவருக்கு கொடுக்குறாங்க. அர்ஜுனன் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அந்த முதியவர் வந்து என்ன செய்யறாரு, இதை வந்து நம்ம போன தடவை மாதிரி வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, இதை பத்திரமா கொண்டு போய் வச்சுக்கணும் அப்படின்னு மனைவி குழந்தைகள்கிட்ட கூட சொல்லாம பரன்ல இருந்த மேல உள்ள ஒரு பானைக்குள்ள ஒளிச்சு வச்சிடுறாரு. ஆனா அவர் மனைவிக்கு அது தெரியாது இல்லையா? அவங்க மறுநாள் தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த பானை எடுத்துட்டு ஆத்துக்கு போயிடுறாங்க. ஆத்துல போய் நல்லா பானையை கழுவி தண்ணி மோந்து கொண்டு வரும்போது அந்த கல்லு உள்ள விழுந்துருது. அப்ப தண்ணி மட்டும் கொண்டு வர்றாங்க. அப்ப அந்த முதியவர் வீட்டுக்கிட்டத்துல பார்த்துட்டாரு. அவருக்கு இது என்ன அந்த பானையாச்சேன்னு அதிர்ச்சியில மனைவிட்ட கேட்குறாரு, என்ன பண்ண அப்படின்னு. அப்புறம் அந்த கல் எங்கன்னு பார்த்தா, நான் ஆத்துல போய் தண்ணி எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க போய் ரொம்ப நேரம் தேடி பார்க்குறாரு. அப்ப கூட அந்த கல்லு அவருக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் பழையபடியும் அவர் சோகம் ஆயிடுறாரு. அப்ப திரும்ப கண்ணன் வந்து சொல்றாரு, கிருஷ்ணர் வந்து சொல்றாரு அர்ஜுனன்ட்ட, நீ இந்த தடவை 2 காசு மட்டும் கொடு அப்படின்னு. சரின்னா அதே மாதிரி அவர் வரும்போது அர்ஜுனர் வந்து 2 காசு மட்டும் கொடுக்குறாரு. அப்ப கொடுக்கும்போதே சொல்றாரு அர்ஜுனர் வந்து இது என்ன பெரிய சந்தோஷத்தை அவர் கொடுத்துற போகுது அப்படின்னு. அப்ப கண்ணன் வந்து வா நம்ம பின்தொடர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்போ ஒரு மீனவர் வந்து அந்த இடத்துக்கு வர்றாரு. அவர் வந்து 2 உயிர் உள்ள மீனை கொண்டு வந்து அந்த முதியவர்கிட்ட கொடுத்து, ஐயா இதை வாங்கிக்கோங்க, எங்களுடைய குடும்ப செலவுக்கு இன்னைக்கு இது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த முதியவர் யோசிச்சு பாக்குறாரு, சரி இந்த 2 காசு நம்ம குடும்பத்துக்கு ஒருவேளை பசி இருந்தா கூட போக்குறதுக்கு இது பயன்படாது, அதுக்கு அப்புறம் புண்ணியமாவது மிஞ்சட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனவர்கிட்ட அதை கொடுத்துட்டு அந்த மீன்களை வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு ஒரு மீனை முதல்ல ஆத்துல விட்டுட்டு நீ பிழைச்சு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு மீனையும் உள்ள விடுறதுக்கு அவரு முயற்சி பண்ணும்போது தொண்டையில ஏதோ சிக்கி இருக்குதுன்னு சொல்லி பாக்குறாரு. அதோட வாயை திறந்து பார்த்தா உள்ள வந்து மோதிரம் இருக்கு.
சந்தோஷ மிகுதியில அவர் அந்த மோதிரத்தை எடுத்துட்டு சிக்கிருச்சுன்னு சொல்லிட்டு கூச்சல் போடுறாரு. அந்த சமயம் யதார்த்தமா அவர்கிட்ட கொள்ளையடிச்சிட்டு அந்த பக்கமா போன திருடன் நம்மளைத்தான் சிக்கிட்டேன்னு சொல்றான் போல அப்படின்னு பயந்துட்டு திருடிட்டு வந்ததை அவங்கிட்டயே கொடுத்துட்டு ஓடிடுறான். அப்போ இது அர்ஜுனரும் கிருஷ்ணரும் பார்த்து அவனை பிடிச்சி அப்புறம் ஜெயில போட்டுறாங்க அப்படின்னு அந்த கதை முடியும். அப்ப அந்த முதியவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப இது போல நிகழ்வுகள் எப்படி சாத்தியமா இருக்கு கிருஷ்ணான்னு அர்ஜுனன் கேக்குறாரு. அப்ப அதுக்கு சொல்றாரு கிருஷ்ணர் முன்னாடி நீ கொடுத்த அந்த பொருளை அவன் தனக்கும் தன்னோட குடும்பத்துக்கும் மட்டுமேன்னு வச்சிருந்தான், அதனால அது திருடு போயிருச்சு. 2வது கல்லு கொடுக்கும்போது தானும் பயன்படுத்தாம மற்றவங்களுக்கும் பயன்படுத்தாம ஒளிச்சு வச்சான், அதுவும் தங்கல. இப்போ இன்னொரு உயிராவது வாழட்டுமே அப்படின்னு நினைச்சு தன்கிட்ட இந்த சின்ன பொருளை கூட கொடுத்தாரு. அப்ப இழந்த செல்வத்துக்கு மேலாகவே அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுதான் பாத்தீங்கன்னா அந்த இனிமை அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழியா இருக்கும். அருட்தந்தை அவர்கள் நமக்கு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிக்கிட்டே தான் வர்றாங்க. அன்பு, கருணை, இனிமை இதெல்லாம் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. வள்ளுவர் கூட சொல்லும்போது மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அனிச்ச மலர் மோந்து பார்த்தாலே அது வாடிருமா. அதே மாதிரி நம்ம கொஞ்சம் முகத்தை சுருக்கிட்டா கூட விருந்தினர்களுக்கு அது ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சாமி சொல்ற மாதிரி நட்பு நலம் அப்படிங்கிறதும் உறவுகளோட ஏற்படக்கூடிய ஒரு நலம் நலமும் ஒரு தொடர்பும் இதன் மூலம் பாதிக்கப்படுது இல்லையா? அப்ப இது எல்லாமே சுமூகமா இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தோடையும் நம்ம அன்பா இருக்கிறதுக்கு முதலாவது பழகிக்கணும். வந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்க வழிகண்டு முறையோடு ஆற்றி இன்பம் காத்து எந்த துன்பம் வரினும் எதிர்நோக்கி நிற்பாயேல் இன்பமே மிகுதிப்படும் துன்பங்கள் தோல்வியுறும் அப்படின்னு மாக்கோலத்துல சாமிஜி சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு வரக்கூடிய துன்பங்களை ஏற்று சகிச்சு வாழணும். அது என்ன முறைன்னு அந்த வழிமுறையை நாம தெரிஞ்சுட்டு இன்பம் காத்து அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம இன்பம் காத்து எந்த துன்பம் வந்தாலும் அதை பரவாயில்ல சமாளிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நமக்கு எப்பவும் இன்பம் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இதுக்கு இங்க நமக்கு என்ன வழி சொல்றாங்க அப்படின்னா வாழ்த்து அப்படிங்கறது தான் முக்கியமா சாமிஜி சொல்றாங்க. இந்த இன்முகம் இனிய சொல்ல பத்தி சாமிஜி சொல்லும் போதே பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இருக்காங்க இல்லையா, அவங்களோடைய நாம இணைந்தும் ஒத்தும் வாழணும் அப்படிங்கிற மனநிலைய தக்க பயிற்சியினால வலிமையாக்கிக்கணும். தாம் பழகுற ஒவ்வொருத்தரோடும் நட்பு நலம் காத்து வாழ்ற பண்பை தன்னுடைய இயல்பான பண்பா வளர்க்கணும். அதுக்காக யாரை கண்டாலும் நம்ம மனமாற வாழ்த்து பழகணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பயும் முகத்துல இனிமை இருக்கணும். நம்முடைய இன்முகமே ஆக்கப்பூர்வமா மற்றவங்களோட தொடர்பு கொள்றதுக்கு உதவியா அமையும். அதே மாதிரி பிறர் மீது அன்பு செலுத்தும் பாவனையில நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்முகம் அப்படிங்கிறது எப்பவுமே மற்றவங்க மனசுல நின்றுகிட்டு இருக்கும். இப்ப நம்ம சில பேர் நம்ம நல்லா அன்பா பேசுறோம் நடந்துக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட தொடர்பு கொண்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்மளை நினைக்கும் போதே நம்முடைய இனிமையான முகம்தான் ஞாபகத்துக்கு வருமா. அப்புறம் பிறர் நினைக்கும் தோறும் அவர்களுடைய மனதுல ஒரு மகிழ்ச்சி நிலை தோன்றும். இன்முகமாக இருப்பதோட பிறர்கிட்ட பேசக்கூடிய பேச்சும் இனிய பேச்சுகளா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது அவங்க சொல்றத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல நம்மளுக்கே சில பேரை பார்க்கும்போது அவங்கள நினைச்சாலே ஒரு சிரித்த முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். அன்பா பேசுறது பழகுறது தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அவங்க அந்த மாதிரி நடந்திருப்பாங்க. அதனால நமக்கு அந்த நினைவு தான் எப்பவுமே தோணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மற்றவங்க புண்படையும்படியா சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் நாம சொல்லாம கடும் சொற்களை தவிர்த்து இன்முகத்தையும் இனிய சொற்கள் பேசுறதையும் எப்படி ஆக்கிக்கணுமா அப்படின்னா நம்முடைய இயல்பாவே அது சும்மா ஒரு நாடகமாகவோ ஒரு வலிஞ்சோ நம்ம ஏற்படுத்திக்க கூடாது. அதை இயல்பாவே நம்ம ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தோம்னா சாமிஜி எல்லாம் எப்பவும் இன்முகமா எளிமையாகவும் இருக்கிறது தான் அவங்களுடைய பண்பாவே இருக்கு. அப்ப அது என்னன்னா அந்த மாதிரி அவங்க
உயர்ந்த நிலையில இருந்து அது மாதிரி நடந்து நடந்து அவங்களுக்கு வந்து அது பழகிருச்சு. அப்ப அவங்களோட இருந்து சாமிஜியோட எல்லா விஷயங்களையும், தத்துவ விளக்கங்களையும், ஞானங்களையும் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம எல்லாத்துக்கும் அது கண்டிப்பா வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அதற்கு நாம கொஞ்சம் முயற்சிகள் எடுத்தா மட்டும் போதும். "அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப திருவள்ளுவர் சொல்லக்கூடியது. அப்ப நல்லவை நாடி இனிய சொன்னோம் அப்படின்னா, அல்லவையும் தேவையில்லாததும் போயிருமா, அறமும் வளருமா. இப்படி பல மகான்களும் சொன்னது எல்லாமே அந்த இனிமைய பத்தி நம்மளுக்கு எடுத்து சொல்லிட்டே தான் வந்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, சாமிஜி சொல்றாங்க, வாழ்த்து அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த வாழ்த்து இதுல கூட சொன்னாங்க இல்லையா? இன்முகமா இருக்கிறதுக்கு எப்போதும் வாழ்த்துதலோடு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப அந்த வாழ்த்து அப்படிங்கிற ஒண்ணு எப்பவும் மத்தவங்களுக்கும், நம்மளுக்கும் அந்த வாழ்த்தலையினுடைய இது சொல்லியிருப்பாங்க. போகும், மோதும், சிதறும், பிரதிபலிக்கும் 2 பேருக்கு இங்கேயும் வந்து ஊடுருவும், அங்கேயும் ஊடுருவும். 2 பேருக்கு இடையில எப்போதும் அது ஊடாடிக் கொண்டே இருக்கும் அப்படின்னு சாமிஜி சொல்லுவாங்க. அப்ப அந்த வாழ்த்து அலை செய்யக்கூடிய வேலைய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இனிமையான ஒரு நினைவையும், ஒரு இனிமையான ஒரு அனுபவத்தையும் 2 பேருக்கு இடையில ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் எப்பொழுதும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அவங்க சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் ஒண்ணு சாமிஜி சொல்லியிருப்பாங்க. சாமி டெல்லிக்கு போயிருக்கும்போது, ஒரு அன்பர் வந்து அவருடைய குழந்தைக்கு வந்து ஒரு போலியோ மாதிரி ஏதோ ஒரு நோய் இருந்திருக்கு. அப்ப அவர வந்து ஒரு மந்திரவாதிய வந்து போய் பார்த்திருக்காரு அந்த அன்பர். அவர் வந்து சாமிஜிட்ட வந்து சொன்ன விஷயம் இது. அப்போ அந்த மந்திரவாதிய போய் பார்த்துட்டு, அவர் வந்து அந்த மந்திரவாதி வந்து என்ன சொல்லியிருக்காரு, "நான் வந்து அம்மன் பூஜை பண்ணேன்னா, அந்த குழந்தைக்கு இந்த கால் சரியாயிடும்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் ஆக்சுவலா ஒரு நல்ல படிச்சு வேலையில இருக்கக்கூடிய ஆபீசர் தானாம். ஆனாலும் தன்னுடைய குழந்தைக்காக சரி ஒருவேளை சரியாயிடுமோ அப்படின்னு அவர வந்து நம்பிட்டாராம். அப்புறம் அவரு பூஜை பண்ணணும், அது செய்யணும், இது செய்யணும்னு வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு பூஜை பண்ணாராம். பணம் கேட்டாராம். அந்த பணத்தையும் இவரு குடுத்தாராம். அப்புறம் பூஜை செய்ய ஆரம்பிச்சாராம். அப்போ இந்த தேவதைக்கு வந்து பூஜைக்கு போட தங்க நகையெல்லாம் போடணும். உங்கட்ட இருக்கிற நகைய குடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த அம்மா வந்து ஒரு 8 சவரன் நகை கழுத்துல போட்டிருந்தத கழட்டி, அவர்ட்ட அந்த மந்திரவாதிட்ட குடுத்தாங்களாம். அவரு அத அப்படியே அந்த சிலைக்கு போட்டு பூஜை பண்ணாராம். அப்ப அதுவரைக்கும் அந்த நகை கையில வந்து சேர்ற வரைக்கும் அவங்க வீட்டிலேயே பூஜை பண்ணாராம். அதுக்கப்புறம் இந்த பூஜை இன்னைக்கு செஞ்சது மட்டும் போதாது. இன்னும் 15 நாளைக்கு தொடர்ச்சியா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலைய அதுல போட்டிருந்த நகையோட எடுத்துட்டு போயிட்டாராம். இவங்களும் 15 நாள் ஆயிருச்சு, 1 மாசம் ஆயிருச்சு, 2 மாதம் ஆயிருச்சு வரவே இல்ல. அதுக்கப்புறம் தான் சரி அவர தேடி போகும்போது, அவர் அங்க இல்லங்கிறது தெரிஞ்சது. 1 வருஷத்துக்கு மேல ஆயி 2 வருஷமும் ஆயிடுச்சாம். அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஓகே இது நம்ம வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அப்ப சாமிஜிட்ட வந்து இந்த மாரி நகை போயிடுச்சு, என்ன பண்றது? அப்படின்னு கேட்டபோது, சாமி வந்து வாழ்த்த சொல்லி வழக்கம் போல சொல்லியிருக்காங்க. அவங்க அத நம்பாம, சரி சொல்லிட்டாங்க ஐயா, சரி செய்வோன்னு 2 வேளையும் வாழ்த்திக்கிட்டே இருக்கும்போது, அந்த மந்திரவாதி வந்து 15ஆவது நாள் காலையில 5 மணிக்கு குளிர்ல வந்து உடல போத்திட்டு வந்து கதவ தட்டினாராம். இவங்க திறந்து பார்த்தா, இந்தாங்கப்பா உன் நகைன்னு கையில போட்டு ஓடியே போயிட்டானாம். அப்ப பார்த்தா எல்லா நகையுமே உள்ள இருந்ததாம். அதனால அந்த வாழ்த்து வந்து எப்பொழுதும் வீணே போகாது அப்படின்னு சாமிஜி வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம பழகக்கூடிய ஆட்கள்ல கூட இந்த வாழ்த்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, ஒரு நல்லதொரு இனிமையான உணர்வு தான் நம்ம எல்லாத்துக்கும் இடையில இருக்கும். அப்போ அந்த வாழ்த்து நம்ம எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதன் மூலமாகவே நாம அனைவரும் சமுதாயத்திலேயே ஒரு இணக்கமான நிலையில வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். இப்ப சாமிஜி வந்து சொல்றாங்க, நம்ம வாழ்த்துக்கிட்டே இருக்க இருக்க உயிர் கலப்பு வர வர முதலாவது நம்ம நன்மை செஞ்சவங்கள கூட பின்னாடி வாழ்த்திக்கலாமா. ஆனா அந்த தீமை செய்யக்கூடியவங்க, தீமையான எண்ணம் உள்ளவங்கலாம் நம்ம அடிக்கடி வாழ்த்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஒரு திருப்பம் வந்து வந்துரும். இவர்ட்ட போய் நம்ம போராட்டம் பண்ணோமே, இவருக்கு போய் தீமை செஞ்சோமே, தப்பா நினைச்சோமேங்கிற ஒரு எண்ணம் வருமாம். அந்த எண்ணத்திலேயே அவங்க நிலைமைய மாத்திக்கிட்டு நல்லவங்களா மாறிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஒரு இனிமையான தொடர்பு 2 பேருக்கும்
வர ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சாமிஜி அதுல எடுத்து சொல்றாங்க. இப்படி பல விஷயங்கள் மூலமாகவே நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம இனிமையாக பகைவரை கூட மாற்றி நம்ம இனிமையா கொண்டு போக முடியும். அருட்தந்தை அவர்கள் அழகா ஒரு கவியில சொல்றாங்க, தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தற்கொழியும் பிறரிடம் அன்பு ஓங்கும், மனது ஒரு தூய நிலையை நாடிச் செல்லும், மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள். எனது நான் என்னும் 2 சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகமை கிட்டும், உனது சொல் செயல் எண்ண குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகிக் கொள்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல எடுத்தோடனே சாமிஜி சொல்ற முதல் லைனே தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்துல மத்தவங்களை திருத்துறதுக்கு நாம யாரு? நாம நம்மகிட்ட உள்ள குறைகளை திருத்தி கொண்டோம்னாலே போதும், எல்லாமே சிறப்பா நடக்கும். அதனால நம்ம மற்றவங்களை இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை அப்படின்னு குறை சொல்றதை விடுத்து நாம நம்மளை சரியா வச்சு கொள்ளும் போது எல்லாமே மிக சிறப்பாக மாறும், வாழ்க்கையும் மிக இனிமையானதாக மாறும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பு. ரொம்ப அருமையா இனிமையை பற்றி சொன்னீங்க. அது ரொம்ப இனிமையா இருந்து கேட்கவும். அன்பு, இனிய சொல், இன்முகம் எல்லாமே நம்முடைய இயல்பான குணமாகவே மாற்றிக்கொள்ளணும். அந்த இயல்பா நம்ம இனிமையா அன்பா இருக்கும்போது நம்மிடம் இருக்க தன்முனைப்பும் அகன்று போகும் அப்படின்னு மகானுடைய கவிகள் பாரதிதாசன், ஔவையார், திருவள்ளுவர், பாரதியார் அவங்க கவிகள் மூலமும் கதைகள் மூலமும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. அதனால அல்லதை தவிர்த்து நல்லதை செய்வோம், எல்லார்ட்டையும் இனிமையாக நடந்து கொள்வோம், எல்லார்த்தையுமே நம்ம வாழ்த்தி வாழ்த்தி இனிமையா மகிழ்ச்சியா வாழ்வோங்கிறத ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. ரொம்ப சிறப்பு. இன்று மிகவும் சிறப்பாக உரை நிகழ்த்திய அம்மாவை துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி கலைச்செல்வி மாரிமுத்தம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மாவும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள் காலை 5 மணிக்கு மகரிஷி